ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சரை அங்கிள் என குறிப்பிட்டதற்கு அது அவருடைய உரிமை என்று அமைச்சர் மதிவேந்தன் பதிலளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைச்சர் மதிவேந்தன் வீடு வீடாக சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சருக்கு பல முகங்கள் இருப்பதாகவும் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சரை அங்கிள் என குறிப்பிட்டதற்கு அது அவருடைய உரிமை என்றும் பதிலளித்தார். விஜய் புதிய கட்சி தொடங்கி ஆர்வத்தில் பேசி வருவதாகவும் தேர்தலில் அவருக்கு பதிலளிக்கப்படும் என்றும் கூறினார். அவர் அரசியல் பண்றாரு வேற. இப்ப ஆளுங்கட்சியின் திமுக இன்னைக்கு மிக சிறப்பு வாய்ந்த திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் வந்து இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்ச அந்த ஆர்வத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் இப்ப கடைசி மாநாட்டுல சொல்லக்கூடிய கருத்துகள் நாகரிகமாக இல்லாட்டி கூட நாங்க வந்து அவர் எப்படிப்பட்ட கருத்துக்கள் சொன்னாலும் அதை தேர்தல் களத்துல நாங்க அவரை வந்து சந்திப்போம். அவருக்கு தேவையில்லாம நாங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க கண்டிப்பா மக்கள் மூலியமாக அந்த பதிலை நாங்க சொல்லுவோம். முதலமைச்சர் அங்கிள் சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் வந்து எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு அவரு தாத்தா, அவரோட இருக்கிற அவர் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு, அதே மாதிரி அவரு பள்ளி போறவங்களுக்கு அவர் அப்பா, அது மாதிரி அவர் வந்து பல்வேறு எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அவர் தலைவர், தமிழக மக்களுக்கு வந்து அவர் முதலமைச்சர். இது மாதிரி வந்து எல்லா பல்வேறு முகங்கள் இருக்கு முதலமைச்சருக்கு. அது அவர் விருப்பம், அவர் உரிமையா சொல்லிட்டு போறாரு. ஆனா குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா, இன்னைக்கு அந்த பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வாக்குகள் மூலியமாக நம்ம 2026 தேர்தலில் தமிழக மக்கள் அதை நிரூபிப்பாங்க. மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வெற்றியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கண்டிப்பாக அதுல வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த வெற்றியை மக்கள் அளிப்பார்கள். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும்.